කාන්තාවන් දෙදෙනෙක් ගෞරව කරන්න කැමති. ரெண்டு பெண்களை நாங்கள் கனப்படுத்த கௌரவிக்க விரும்புகிறோம். ඒගොල්ලන්ගේ ක්‍රියාවලිය අග්ලෝ උඩරට පළාතේ සේවය පිණිස ඒගොල්ලන්ගේ දායකත්වය දුන්න එක ගැන. அவர்கள் எக்லோ மலையகத்துல இந்த மலை நாட்டு பகுதியில வளருவதற்காக அவர்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தபடியினால் එලිසබෙත් බෙන්ජමින් සිස්ටර් එයා ප්‍රෙසිඩන්ට් හැටන් ෆෙලෝෂිප් අවුරුදු 35ක් එයා සේවය කළා. எலிசபெத் பெஞ்சமின் அவர்கள் அட்டன் பிரதேசத்தில் அவர்கள் 35 வருடங்களாக அவர்கள் எக்லோவுல ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். ඒ දවස්වල அக்லோ ஃபெலோஷிப் 9ක් ආරම්භ කළා පමණක්ම නෙමෙයි. அந்த காலத்துல அவர் எக்லோ ஃபெலோஷிப் 9 ஃபெலோஷிப் ஆரம்பித்தது மாத்திரமல்ல, ඒ සේවය ගොඩනගන්න හුඟක් එයා වෙහෙසටපත් වුණා, යාඥා කළා, காந்தாங்க திரிபாத் කරා. அந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்காக கஷ்டப்பட்டு உழைத்தார்கள். எல்லா பெண்களையும் தைரியப்படுத்தி எழுப்பினார்கள். ඉතින් ඇයට ගෞරවයක් වෙන පිණිස அவர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கத்தக்கதாய் හැටන් ප්‍රදේශයේ ආන්ටි බෙන්ජමින් මේ වෙලාවේ ඉන්න එක අපිට වාග්යක්. අපි ඇවල ආන්ටි பெஞ்சமின் இருக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம். ඉතින් thank you auntie, you are a blessing and we really thank you. දෙවෙනි කාන්තාව ඇවිල්ලා ආන්ටි බ්ලොසම් දුරේරාජ්. ළමා සේවය වෙනුවෙන් උඩරට පළාත්වලට නොයෙකුත් සබන් අතර ළමා සේවය යෙදෙනකොට ඇයට දෙවියන් වහන්සේ කාන්තාවන්ව දැක්කුවා. ඒ හරහා අද අපි උඩරට පළාතේ 16ක් ஃபெலோஷிப்ஸ் பட்டாங்க අරන් තියෙනවා. ඒකට කර්තෘවරයා ஆண்டி பிளஸம் சிறுவர் ஊழியத்தை செய்கிற காலகட்டம், பல சபைகளுக்கு சென்று ஊழியங்களை செய்கிற காலகட்டத்தில் பெண்களுடைய ஊழியத்தை இவர்கள் நிர்மாணித்து இந்த மலையக பகுதியில் 16 ஊழியங்களை கட்டி எழுப்ப அவங்க ஒரு பொறுப்பான ஒரு பங்காளராக இருந்திருக்கிறார்கள். சகோதரයන් වගේ நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சகோதரர்களை போல. අපි ඔක්කොටමලට සහෝදරයෝ අයියලා අයියා කියන්න බෑ, මල්ලිලා වගේ මේ හැම කෙනෙක්ම எங்களுக்கு இவர்கள் எல்லாரும் ஒரு சகோதர தம்பிமார்களை போல ආත්මිකව දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව දැනගෙන කාන්තාවන්ට දොරටුවක් විවෘත කළා. அக்லோ சேவைய தම තමන්ගේ ඒ පාලනයේ යටතේ ஆவிக்குரிய ரீதியில கண்களை திறந்து சபைகளில எக்லோ ஊழியத்திற்காக அவர்கள் வாசல்களை தன்னுடைய சபைகளை திறந்து கொடுத்தார்கள். කාන්තාවන් දිරිමත් වෙනවා නම් හොඳ පවුල් තැනෙනවා, හොඳ සභාවන් තැනෙනවා. ආමේන්. பெண்கள் தைரியம் அடைவார்களானால் நல்ல சபைகள் எழும்பும், நல்ல குடும்பங்கள் எழும்பும். ඉතින් ඒගොල්ලන්ට ගෞරව කිරීමක් හැටියට இவர்களுக்கு கௌரவப்படுத்தும் முகமாக සිස්ටර් වසන්ති ඒගොල්ල හැම කෙනෙක්ටම පොඩි ත්‍යාගයක් පිරිනමනවා. சிஸ்டர் வசந்தி அவர்களை நன்றி செலுத்தும் கௌரவிக்கும்படியாக சிறிய ஒரு பரிசினை கொடுப்பார்கள். සිස්ටර් වසන්ති තෝරනවා. நாங்கள் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு வருகிறோம். எக்லோ நேஷனல் போர்டை நாங்கள் மிகவும் அருமையாக நாங்கள் கௌரவிக்க போகிறோம். இவருடைய சேவை, இவர்கள் நம்மளோடு கூட செலவழிக்கிற நாட்கள், நேரங்கள், அவர்கள் கொடுக்கிற செய்திகள், அவர்களுடைய டீம் ஒர்க், அவர்கள் குழுவாக இருந்து செய்கிற ஐக்கியத்தோடு சமாதானத்தோடு செய்கிற காரியங்களை நாங்கள் கௌரவிக்கிறோம். அவங்களுடைய இருதயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த மனநிலையோட, உயர்ந்த தாளந்துகளுடையவர்களாய் நல்ல நல்ல ப்ரீச்சர்களை கொண்டு வந்து நம்மளுக்கு செய்கிற காரியங்கள், அதே போல்
அவர்கள் ஓகே அதே போல அவர்கள் இந்த காரியங்களை செய்வதற்காக குறிப்பிட்ட ஒரே ஒரு மாத கால கட்டத்துக்குள்ளாக தீவிரமாய் செயல்பட்டு ஹார்ட் ஒர்க், ரொம்ப கடினமான உழைப்பு, எந்த நேரமும் கால் மூலமாக எல்லாம் பர்ஃபெக்டாக செய்வதற்காக அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் கர்த்தருக்குள்ளாக அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தரிசனங்கள் இன்னும் விரிவாகட்டும், மலையகத்தில் அவர்கள் செய்கிற காரியங்கள் இன்னும் பெரிதாகட்டும். இன்னும் இவர்களுக்கு கர்த்தர் புதிய பலனையும் புதிய ஆரோக்கியத்தையும் புதிய சுகத்தையும் புதிய தீர்காயுசையும் புதிய நல்வாழ்வையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஊழியக்காரர்கள் சார்பில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இன்னும் இந்த பகுதியில் எங்களுடைய சபைகளுக்கு மாத்திரம் அல்ல, இன்னும் அநேக சபைகளுக்கு இவர்கள் ஆச்சரியமான காரியங்களை செய்யத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நாங்கள் யாவரும் அவருடைய முயற்சிகளுக்காக, அவருடைய பணிகளுக்காக, அவருடைய இலக்குகளுக்காக, தரிசனங்களுக்காக, அவருடைய மிஷனுக்காக நாங்கள் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிஸ்டருக்கு இப்ப கதைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். But they are a wonderful team. They are a wonderful team. இவங்க ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு குழுவாய் இருக்கிறார்கள். There's a lot of love and unity. அவர்கள் அன்போடும் ஐக்கியத்தோடும் இருக்கிறவர்கள். I had to only give the vision and they just run with the vision. நான் தரிசனத்தை மாத்திரமே கொடுப்பேன், அவர்கள் தரிசனத்துக்கு பின்பதாக தீவிரமாய் ஓடுகிறவர்கள். They are very talented. They are very talented. அவர்கள் மிகவும் திறமைசாலிகள். Now Sister Sulochana had to train the worship team. அவர்கள் சுலோச்சனா டேலண்டட் வர்ஷிப் டீமை சரியாக பரிபாலித்து செய்வதற்கு சிஸ்டர் கிளாடேட் is responsible for all this. இத எல்லா பார்க்கிற பேனர்களை செய்வதற்கு அதிக முயற்சி எடுத்து செய்கிறவர்கள், நல்ல டேலண்ட். அவர்களுடைய மகன் இதற்கு அதிக ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்கிறார்கள். All of them are amazing people. எல்லாருமே ஆச்சரியமான மக்கள் இவர்கள். Thank you. உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். අපිට තෑගි දුන්නා අපේ නායිකාව ගැන අපි කියන්නම වෙනවා. நம்மளுக்கு பரிசுகளை கொடுத்த நம்முடைய தலைவியை குறித்து நாங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. දර්ශනේ නිකන් දෙන්නේ தரிசனத்தை சும்மா கொடுக்க மாட்டார்கள். ගෙදරට අඬ ගහලා පැය 3ක් විතර අපි යාඥා කළාට පස්සේ வீட்டுக்கு அழைத்து 3 மணித்தேரம் கதைத்த பிறகு පැයයි බිස්නස් යන්නේ. අපේ කතා බහ යන්නේ පැයයි. நம்முடைய கதை பேச்சுவார்த்தை 1 மணித்தேரம் தான் போகும். යාඥා කරන්න තමයි පැය 2-3 ගන්නෙ. ஜெபிக்க தான் 2-3 மணித்தேரம் எடுப்போம். හොඳට ශ්‍රී ලංකන් හොඳ බත් කෑමක් වසන්තය අපිට උයලා දෙනවා. அப்ப நம்முடைய தலைவி வந்து நல்ல இலங்கை சுவையான ஒரு போஜனத்தை கொடுப்பார்கள். ඊට පස්සේ දර්ශනයට අපි ඔක්කොම එකතු වෙලා එක එක්කෙනා අපි WhatsApp calls, Zoom calls එකමුතු වෙලා හැම දෙයක්ම කරපේ මේ මාසයක් කාලය තුලදී මේ සම්මේලනයට ලෑස්ති කරන්න දුන ඉඩ ප්‍රස්තාව වෙනුවෙන් Vasanti, thank you. You gave us the leadership and you told we can have a conference up country. Thank you for that. எல்லா தலைமைத்துவத்தை கொடுத்து எல்லா ஒழுங்காய் செய்வதற்கான எல்லா தலைமைத்துவம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். මේ වෙලාවේදී අපි පාස්ටර් තිව්‍යනාදන් අපි කැමති මේ සෙනගක් හැටියට දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය, දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය ඔබ ලබන්න අවශ්‍යයි. එතකොට අපි ඔක්කොම නැගිට ගමු. பாஸ்டர் திவ்யநாதன் கரத்துல கொடுக்க போகிறோம். සභාපතිවරු දේශනා කරන්න දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් පෙනී සිටින හරිම පුහුණු ලක් සාමාන්‍ය ගෘහණියක්. නමුත් අතිශයින්ම දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් පෙනී සිටින කාන්තාවක්. ඉතින් අපි ඒගොල්ලන් වෙනුවෙනුත් අපි හොඳ අපිට දාමු. கொழும்பு நான் கடைசி
நன்றி சொல்லி ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். අපි සියලු දෙනා අවසන් ලෙස යාඥා කරමින් අවසන් කරන්න අවශ්‍යරිනවා. காலையிலே வந்த வேகத்தோடு கூட தேவன் நம்மளோடு கூட அருமையான வசனத்தோடு கூட பேசினார். අපි උදේ ඊතා වේගෙන් ආවා. ඒ වේගයත් සමග දෙවියන් වහන්සේ අනර්ග වචනයක් අප සමග කතා කළා. நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප එකිනෙකා තෝරාපත් කරගෙන තිබෙනවා. தேவன் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தெரிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் இருந்தாலும் දෙවියන් වහන්සේ තෝරාගත් අපගේ ජීවිතයන් වල දුක අපට තිබුණත් அந்த துக்கத்தின் மத்தியிலே நாம் போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். මේ දුකේදී අපි පොරල්ලා යාඥා කරන යාඥාවට දෙවියන් වහන්සේ අපට පිළිතුරු සපයා තිබෙනවා. அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு செய்தியை நாம் கேட்டோம். අපි ඒ පමණක් නෙවෙයි, අපි ඊළඟට තවත් දේශනයකට සවන් දුන්නා. மோசேயினுடைய தாயாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதிகமான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். මෝසෙස්ගේ මවගේ ජීවිතය තුළින් අපි බොහෝ දෙයක් අපගේ ජීවිතේට අපි ඉගෙන ගත්තා. மோசேயினுடைய தாயார் மோசைக்காக எத்தனை விசுவாசத்தோடு காரியங்களை செய்தார் என்று பார்த்தோம். මෝසෙස්ගේ මව මෝසෙස් උදෙසා කොතරම් ඇදහිල්ල යුක්තව කැපකිරීමක් කළාද කියලා අපි බැලුවා. கடைசியாய் ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். අපි අවසාන වශයෙන් සාක්ෂියකට සවන් දුන්නා. அது எங்களுடைய வாழ்க்கையை கலங்கி ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தாயாக கொண்டு வருவதற்கு அந்த சாட்சி எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி අපගේ ජීවිතේ කැළඹීමක් ඇති කරලා හොඳ මාවක් හැටියට අපගේ ජීවිතේ පරිවර්තනය වීමට අපිට ලොකු ආදර්ශමත් පණිවිඩයක් ගෙන දුන්නා. இந்த செய்திகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். අපි මේ සෑම පණිවිඩයකට වඩා நாங்கள் இந்த எக்லோ மீட்டிங் நடக்கிறதற்காக எங்களுடைய சபையில நாங்கள் ஜெபித்தோம். ඒ කියන්නේ මේ ඇග්ලෝ මේ රැස්වීම උදෙසා සභාවකට අපි යාඥා කළා. அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ඒ මොහොතේ දෙවියන් වහන්සේ කතා කරපු වචනයක් ඕගලන්ට එක බෙදාගෙන යාඥා කරන්න යනවා. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். යසායා 59 වන පරිච්ඡේදයේ 21 වන දෙවියන් වහන්සේගේ වචනේ අනර්ග වචනයක් දී තිබෙනවා. உன்மேல் இருக்கிற என்னுடைய ஆவியை நான் உன் வாயிலே அருளி என் வார்த்தைகளை இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன்னுடைய சந்ததியினுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயில இருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். නුඹ කරේ තිබෙන මාගේ ආත්මයේද මා විසින් නුඹගේ මුඛයේ තබා තියෙන මාගේ වචනේද නුඹගේ මුඛෙන්වත් නුඹගේ වංශයේ මුඛෙන්වත් නුඹගේ මාංශයෙන් පැවතෙනාගේ මුඛෙන්වත් මෙතන්කටම් සදාකාලයට පහ නොවන්නේ යයි සේනාවල ස්වාමීන් වහන්සේ කියනසේක. நம்முடைய சந்ததியில இருந்து நம்முடைய தேவனுடைய வார்த்தை அது மாறுவது கிடையாது என்று இன்றைக்கு செய்தி கூடாக நம்ம பார்த்திருக்கிறோம். එහෙනම් අපගේ වංශයෙන් දෙවියන් වහන්සේගේ වචනය කිසිසේත් පහව යන්නේ නැහැ කියලා මේ වචනය තුලින් අපි බලා තිබෙනවා. நாம் இந்த நாட்களில நம்முடைய வாயில் இருக்கிற அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் கூடாக அந்த வார்த்தையை கொண்டு போய் இந்த மலையகத்தை இந்த இலங்கை முழுவதையும் நம்மளை கொண்டு ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவதற்காக நம்மளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். එනම් දෙවියන් වහන්සේ අපේ මුඛයේ තබා තියෙන වචනේ අපගේ දරුවන්ගේ දරුවා මුළු ලංකාව පුරාවටම ගෙන ගොස් මතු පරම්පුර දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යවෙන් බී කරන්න දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වන්න යනවා. நம்மளை உருவாக்குவதற்காக கர்த்தர் இந்த டீமை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். අපව නිර්මාණය කිරීමට දෙවියන් වහන්සේ මෙවන් කණ්ඩායමක් අප මැදට ගෙනත් තිබෙනවා. நம்மளை எழுப்பி விடுவதற்காக, ஆவியில எழுப்பி விடுவதற்காக, ஆவியில நிரம்பி ஜெபிப்பதற்காக இவர்களை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். අපගේ ජීවිතයේ ආත්මික පිබිදීමක් ඇතිවීම සඳහා අපගේ ජීවිතයේ යලි නැගිටීම සඳහා දෙවියන් වහන්සේ මෙවන් කණ්ඩායමක් අප මැදට ගෙනත් තිබෙනවා. ஒரு விசை கரங்களை உயர்த்தி நம்முடைய பரலோகத்தின் பிதாவை நோக்கி பார்த்து, அன்றே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அன்றை இந்த நாளிலே தட்டி எழுப்பினீரே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லுவோம். ස්වාමීන් වහන්සේ දෙනාත් ඔබගේ ජීවිතයේ යලි පිබිදෙන පිරිස ඔබ වහන්සේගේ නාව මෙවන් කණ්ඩායම නිසා ඔබට ස්තුති කියලා දෙවියන් වහන්සේ සංසා කරමුද. எல்லாரும் வாய்களை திறந்து நம்முடைய பரலோக பிதாவுக்கு இந்த காலையிலிருந்து இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தின எல்லா மகிமைக்காக அவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம். கொஞ்ச நேரம் அப்படியே கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். අන්‍ය භාෂාවෙන් කතා කර දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමපත් කරමුද. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அன்றைய இந்த நாள் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எங்களை பலப்படுத்த
பலப்படுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, प्रेमनीय स्वर्गीय प्यारणी, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. இந்த காலையிலிருந்து இம்மட்டுமா இந்த மண்டபத்துக்குள்ள எங்களோடு கூட நீ இணைந்திருந்ததற்காக உமக்கு நன்றி ස්වාමිනී செலுத்துகிறோம். උදෑසන නිසා මේ දක්වා මේ මණ්ඩපය තුල වාසය අපෙත් එක්ක හිටපු නිසා අපට ස්තුතිවන්ත වෙනවා. அன்று ஒவ்வொரு அன்றை காரியத்தை புரோகிராமை அன்றை நீ பொறுப்பெடுத்து நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ස්වාමිනී ஆண்டவரே. සීලුම වැඩසටහන ඉතා ක්‍රමවත්ව මේ දක්වා වාසය කරන නිසා අපට ස්තුතිවන්ත වෙනවා. அன்று நான் விசேஷித்த விதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ස්වාමිනී විශේෂයෙන් අපි යාඥා කරන මේ මොහොතේ அன்று இந்த எக்லோ அன்று குழுவினரை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ස්වාමිනී අපගේ ඇග්ලෝ කණ්ඩායම ඔබ වහන්සේගේ දෑතට බාර කරනවා. அன்று இவர்களை நீர் பொறுப்பெடுத்து அன்றைய நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ස්වාමිනී ஆண்டவரே. මේ සුළු දෙනාම ඔබ වහන්සේ බාරගෙන ආශිර්වාද කරන්න. அன்றைய எக்லோ குழுவினர் இருக்கிற தலைவரை நம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ස්වාමිනී ඇග්ලෝ ටීම් එකේ ඉන්නව නායිකාවන අපට බාර அன்றைய කරනවා. அவர் கூடாக நம்முடைய அன்றைய பணிவிடை அனுப்பி இந்த காரியத்தை செய்வதற்கு அவருடைய இருதயத்தை பாரப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ස්වාමිනී ඔබ වහන්සේගේ පණිවිඩය ඔවුන් තුලේ තබා මේ දේවල් ඔබ වහන්සේ කරලි සාබට ස්තුතිවන්ත වෙනවා. அன்று அவரை ஆசீர்வதிப்பீராக ඔබ ஆண்டவரே. වහන්සේ ආශිර්වාද அன்று කරන්න. அவர் செய்கிற அன்று இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ඔබ ஆண்டவரே. වහන්සේගේ දරුවෝ කරනවා මේ සේවාවට මාගේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න. அன்று அவரோடு கூட சேர்ந்து இணைந்து அன்று இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அன்று எல்லா விதத்திலும் ஊழியத்திலே பயன்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ස්වාමිනී මේ සේවයට මේ දක්වා ඔබ වහන්සේ පාවිච්චි කළා වූ සෑම දේව දාසනි සාබට ස්තුතිවන්ත වෙනවා. அன்று அவர்களுடைய சரீரத்துக்கு வேண்டிய சரீர பலனை சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ස්වාමිනී දරුවන්ට ශරීර අවශ්‍ය ශාරීරික බලය හා යහපත් සෞඛ්‍යයක් ඔබ වහන්සේ දෙන්න. அநேக பெண்களுடைய வாழ்க்கையில தட்டி எழுப்பக்கூடிய பாத்திரங்களாக அன்று இவர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ස්වාමිනී ஆண்டவரே. බොහෝ කාන්තාවන්ගේ ජීවිතය යලි කරනකට පිරිස ඔබගේ අනුග්‍රහය වාසය ලබා දෙන්න. அன்று இந்த குழுவினரை இன்னும் இன்னுமாய் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ස්වාමිනී මේ කාන්තා කණ්ඩායමට වාසය තවත් වැඩියෙන් ආශිර්වාද කරන්න. அன்று இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக මේ ஆண்டவரே. සෑම පවුලක් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න. அன்று இவர்களுடைய சபைகளை ஆசீர்வதிப்பீராக ස්වාමිනී ஆண்டவரே. මේ දරුවන්ගේ සභාවන්ට ආශිර්වාද කරන්න. இவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற அன்றை பாத்திரங்களாக அன்று இவர்களை பயன்படுத்தும்படியா ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ස්වාමිනී ஆண்டவரே. ඔබගේ දරුවන් මුණගැසෙන්නව සෑම දරුවෙකුගේ ජීවිතය වෙනස් වෙන පිරිස ඔබ වහන්සේ මේ දරුවන් පාවිච්චි කරන්න කියලා අපි ආශිර්වාද කරනවා. அன்று இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் මේ ஆண்டவரே. සුළු දෙනා පුද්ගලිකව ඔබ වහන්සේ රැගෙන පාවිච්චි කරන්න. அவர்களோடு கூட இணைந்து வந்திருக்கிற மற்ற அன்றை குழுவினரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ස්වාමිනී මේ සුළු දෙනා සමග එකට එකතු වෙලා වැඩ කිරීමට සහාය දෙන සෑම සහකාරියට ආශිර්වාද அன்று කරන්න. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ඒ ஆண்டவரே. සහාය දෙන සහකාරිය සිළු දෙනා ආශිර්වාද அன்று කරන්න. அவர்களுக்கு வேண்டிய சுகபலத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ඒ ஆண்டவரே. දරුවන් අවශ්‍ය සුවය බලය වාසය ලබා දුන වෙනව. அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ඒගේ පවුල ආශිර්වාද කරන්න. அன்று இந்த இடத்திலே வந்திருக்கிறதான ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் මේ ஆண்டவரே. සාන පෙරසර සෑම දේව සේවක නිසා අපට ස්තුතිවන්ත වෙනවා. அன்று இந்த ஊழியத்துக்காக அன்றை பயன்படுத்துவதற்கு இவர்களை இந்த நாளிலே கர்த்தாவே நீர் பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ස්වාමිනී ஆண்டவரே. මේ සේවාවන් සඳහා වාසය පාවිච්චි කළ ඔබගේ දාසයන් නිසා අපට ස්තුතියි. அன்று ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீ ஆசீர்வதிப்பீராக. සෑම දේව සේවයට වාසය ආශිර්වාද அவர்கள் කරන්න. செய்கிற பணிகளை நீர் அன்று விரிவடைய செய்யும்படியா நான் එතුමාලා ஜெபிக்கிறேன். කරනව සේවාවන් දෙවියන් වහන්සේ තවත් වැඩි දියුණු කරන්න. அன்றைய குடும்பங்களை ඒගේ ஆசீர்வதிப்பீராக. පවුල ආශිර්වාද කරන්න. அன்றைய இந்த வேளையிலே இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு சபையிலிருந்து வந்திருக்கிற அன்றைய தாய்மார்களை அன்றைய சகோதரிகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ස්වාමිනී සීලුම සභාවන් සංඝ ස්වාමිනී නියෝජනය කරමින් මේ සාන අවිල්ලෙනව සීලුම කාන්තාවන් වාසය ආශිර්වාද කරන්න. அன்றைய ஒவ்வொரு பெண்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. සෑම කාන්තාවකට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න. இந்த மலையகத்திலே ஆண்டவரே அழிந்து போய் கொண்டிருக்கிற அன்றைய அநேக பெண்களை அன்று உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிற பாத்திரங்களாக இவர்களை பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ස්වාමිනී මේ කඳුගර ප්‍රදේශයේ විනාශ වෙන්නා වූ කාන්තාවන් ඔබ වහන්සේ වෙත හරවා ගන්න පිණිස මේ අවිත්තින ඔබ වහන්සේගේ දරුවන් ඔබ වහන්සේ පාවිච්චි කරන්න. அன்றைய அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அன்றைய கண்ணீரோடு கூட சபைகளிலே நின்று அன்றைய ஜெபிக்கிற ஜெபங்களை அன்றைய கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பீராக
செய்வீராக ஆண்டவரே. ස්වාමිනේ මේ කාන්තාවන් සභාවන් වලදී කඳුළු හෙලා යාඥා කරන යාඥාවන් වලට මාගේ දෙවියන්සේ සවන් යොමු කළ මැනව. அன்றே ஒவ்வொரு பெண்களையும் கத்தர் அன்றை பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. සෑම කාන්තාවක් මාගේ දෙවියන්සේ පාවිච්චි කරන්න. அன்றே அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. මෙයාගේ පවුල අපි ආශිර්වාද அவருடைய කරනවා. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. කාන්තාවගේ සෑම දරුවන් ආශිර්වාද அன்று இந்த කරනවා. இடத்துல வந்திருக்கிற சபையிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் මේ ஆண்டவரே. සාඩ කොයි සභාවෙන් ආවද හැම සභාවකට ආවා කාන්තාවන් අපි දරුවන්ට අපි ආශිර්වාද அன்றே කරනවා. இவர்களுடைய பிள்ளைகள் மேல உம்முடைய ஆவியை ஊற்றி உம்முடைய வார்த்தை அவர்கள் மேல் நிலைத்திருப்பதாக ஆண்டவரே. ස්වාමිනේ වාසගේ ආත්මේ දරුවන් කෙරේ වගුරුව වාසගේ වචනේ මේ දරුවන් කෙරේ පවතින අපි යාඥා කරනවා. அன்றே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ඔබගේ මාස්තර බාර කර අපි යාඥා කර அன்றே ආශිර්වාද කරනවා. விசேஷித்த விதத்திலே இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஒளிபெருக்கியை ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரை கொண்டு வந்து பயன்படுத்த ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ස්වාමිනේ මේ ස්ථානයේ නිසලස මේ ශබ්ද විකාශන පාවිච්චි කරන්න ඔබ වාසගේ නාව දරුවන්ට ඔබ වාසය ආශිර්වාද කරන්න. அன்றே இந்த இடத்துல வீடியோ பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்றே சகோதரர்கள் இந்த நாளிலே உதவி செய்திருக்கிறார்கள் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ස්වාමිනේ ඡායාරූප සම්බන්ධයෙන් වීඩියෝ සම්බන්ධයෙන් වැඩ කරන සෑම දරුවෙකු වාසය ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக பின்னுக்கு இருந்து ஆண்டவரே செய்த அனைத்து கரங்களின் ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். මාගේ ස්වාමිනේ මේ සේවයන් මේ සාර්ථක වීමට සහාය දුන්නා වූ සෑම දරුවෙකුට මාගේ දෙවියන්සේ ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர். සියලු දෙනාට ආශිර්වාද කරන්න. இந்த ஆண்டவரே ஜெபத்துக்கு பின்பதாய் இந்த கூட்டத்துக்கு பின்பதாய் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை ஆண்டவரே நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. ස්වාමිනේ මේ සම්මේලනයේ පසුව මේ දරුවන්ගේ ජීවිතේ වෙනසක් පිබිදීමක් දකින්න මාගේ දෙවියන් උදව් කරන්න. ஆண்டவரே மறுபடியுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். නැවතත් ඔබ වහන්සේගේ දයාතර බාරයි. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர். සියලු දෙනාව ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද කර යාඥා කරනවා. எங்கள் ஜீவனுள்ள நல்ல අපගේ பிதாவே. ජීවමාන යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. ඔබට සංග්‍රහයක් ලෑස්ති කරලා තියෙනවා මේ දර්ශනයත් බලන්න කොවිඩ් වෙලාවේදී සභාවන් එකතු වෙලා දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය කියන ගීතිකාව ගැව්වා. අග්ලෝ කියන්නේ අපේ සභාවන් එකමුතුවෙන් ක්‍රියා කරන දෙයක්. நாங்கள் உங்களுக்கு தேநீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த பாடலானது கோவிட் காலத்துல சபைகளை ஒன்றிணைத்து சபைகளோடு ஐக்கியத்தோடு சமாதானத்தோடு செயல்படுகிற காலத்துல பாடப்பட்ட பாடல். මේ අතරතුරදී තරින්දා සහ කාවින්දා පොඩි තෑග්ගක් මේ පාස්ටර්ස්ලාට දෙන්න කැමැති. ஒரு சிறிய பரிசை போதகர்மார்களுக்காக அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். Give one by one. You're blocking. يذكرك يا أخوي ويشمعك يا يا أخوي أنا إليك بكونك إيسا يا أخوي أنا إليك بيشم لك شلوم Ooh.